இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. நாட்டிலேயே நாள்தோறும் அதிக விமானங்கள் இயக்கப்படும் மாநிலங்களில் முதல் இடத்தில் உள்ளது தமிழ்நாடு. இந்தியாவில் நாள்தோறும் 3000 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. அவற்றில் டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட 6 நகரங்களில் இருந்து மட்டும் 70% விமானங்கள் இயக்கப்படுவதாக மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகத்தின் தரவுகள் கூறுகின்றன. இந்நிலையில் நாட்டிலேயே நாள்தோறும் அதிக விமானங்கள் இயக்கப்படும் மாநிலங்களில் முதல் இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து வாரத்திற்கு 490 விமானங்கள் இயக்கப்படும் நிலையில் 55,000 இருக்கைகள் முன்பதிவு செய்யப்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக கர்நாடகாவில் வாரத்திற்கு 233 விமானங்கள் இயக்கப்படும் நிலையில் 28,000 இருக்கைகள் முன்பதிவு செய்யப்படுவதாகவும், மகாராஷ்டிராவில் வாரத்திற்கு 204 விமானங்கள் இயக்கப்படும் நிலையில் 32,500 இருக்கைகள் முன்பதிவு செய்யப்படுவதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. சென்னை விமான நிலையத்தில் கையாளும் திறன் மிக குறைவாக இருப்பதால் பெரும்பாலும் சென்னை விமான நிலைய விமானங்கள் பெங்களூருவுக்கு மாற்றம் செய்யப்படுகின்றன. இந்நிலையில் சென்னையில் 2வது விமான நிலையம் அமைக்கும் பட்சத்தில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான நிலைய சேவையும் கணிசமாக அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் மாநிலத்திற்குள் விமான சேவையை பயன்படுத்துவது அதிகம். எனவே தஞ்சை, நெய்வேலி, வேலூர் உள்ளிட்ட இடங்களில் விமான நிலையங்கள் திறக்கப்பட்டால் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. புதிய தொழில் நகராக வளர்ந்து வரும் ஓசூரில் விமான நிலையம் அமையும் பட்சத்தில் தொழில்துறை வளர்வதோடு தெற்கு பெங்களூரு மக்கள் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துவது அதிகரிக்கும். எனவே அடுத்த 10 ஆண்டுகளில் விமான சேவையை பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர வாய்ப்பிருப்பதாக மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.